நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய எண்ணில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய எண்ணில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய எண்ணில் வாருமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவையோடு இணைந்து இன்று நாம் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். எனவே இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து எப்படி இறைவன் திருமுழுக்கு யோவானை தன்னுடைய மகனுடைய வருகைக்காக, அந்த வருகையை தயாரிப்பதற்காக பயன்படுத்தினாரோ, அதே போல நம்மையும் இறைவன் நல்லதொரு கருவியாக பயன்படுத்தி இந்த இறையாட்சி பணியில் நாமும் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆவலோடு இந்த பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றை நினைத்து பார்த்து மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பலம் செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையின் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாகிய எங்களுக்கு உளமகிழ்வை அருளை நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பாரத் துணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் மாட்சி உறுவேன் என்றார். நானோ, வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். ஏனெனில் என் உள்உறுப்புக்களை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உருத்தந்தவர் நீரே.
அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல் கூறியது: கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழி மரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்னே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர், ஏனெனில் ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 1 இறை சொற்றொடர்கள் 57 முதல் 66 மேலும் 80. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி
இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ராயேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யோவானின் வாழ்க்கையைப் போல நமது வாழ்வும் சான்று பகிர்கின்ற வாழ்வாக இருக்கிறதா என சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது கத்தோலிக்க திரு அவையில் 3 நபர்களுடைய பிறந்த நாள்கள் மட்டும்தான் விழாவாக கொண்டாடப்படுகிறது. நாம் எல்லோரும் அறிந்த கிறிஸ்து பிறப்பு விழா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை கிறிஸ்து பிறப்பு விழா என கொண்டாடி மகிழ்கின்றோம். டிசம்பர் 25ஆம் தேதியை நாம் மிக கோலாகலமாக கொண்டாடி மகிழ்வதுண்டு. அதே போல நம்முடைய தாயாம் அன்னை மரியாவுக்கும் நாம் அவருடைய பிறந்த தினத்தை செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடி மகிழ்வது வழக்கம். அதேபோல் அதே வரிசையில் நம்முடைய திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவையும் பெருவிழாவாக கொண்டாட தாயாம் திரு அவை நம்மை அழைக்கிறது. அந்த அவருடைய பிறந்த நாளை நாம் இன்று கொண்டாடி மகிழ்கின்றோம். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். அவருக்கு தாயாக, நமக்கு தாயாக இருக்கின்ற நம்முடைய அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். இவர்களுடைய பிறப்பு விழாவை கொண்டாடும் வரிசையில் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு விழாவையும் நாம் கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரே ஒரு காரணத்தை தான் நான் முன்வைக்க விரும்புகிறேன். காரணம், அவருடைய வாழ்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை ஒத்திருந்தது. இன்றைய நற்செய்தியில் இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். திருத்தூதர் பவுல் மக்களுக்கு எடுத்து கூறுகிறார், இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாதையை முன்னறிவிக்க வந்தவருடைய இவருடைய வாழ்வை பார்த்து மக்கள் ஒருவேளை இவர் மெஸ்ஸியாவாக இருக்கக்கூடுமோ என்கிற ஒரு சிந்தனைக்கு, என்ன ஓட்டத்திற்கு அவர்கள் கடத்தப்படுகிறார்கள். அப்படி என்றால் இவருடைய வாழ்வு அவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த மெஸ்ஸியாவினுடைய வாழ்வை போல இருந்தது என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு குறிப்பிடுகிறது. ஆக திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு என்பது அவர்கள் மெஸ்ஸியாவினுடைய வாழ்வை ஒத்திருந்ததால் தான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவர்களுக்கு எழுந்திருக்கிறது என்றால், இந்த திருமுழுக்கு யோவான் நாம் நற்செய்தியில் வாசிப்பது போல மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்றும் உண்மைக்கு சான்று பகிர்வராக இவர் வாழ்ந்தார் என்றும் நாம் வாசிக்கின்றோமே. இவருடைய வாழ்வுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வுக்கு முன்னோடியாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய அத்துணை பணிகளையும் இதோ இவர் முன்கூட்டியே அதற்குரிய அத்துணை தயாரிப்புகளையும் இவர் மேற்கொண்டிருந்திருக்கிறார். எனவே திரு அவை அவரை இன்றும் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழியை செம்மைப்படுத்த வந்த இவருடைய வாழ்வு எவ்வளவு செழுமை வாய்ந்ததாக, அறத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி இவர் எப்படி சிறந்தோங்கி விளங்கினாரோ அதே போல நீங்களும் நானும் நமது வாழ்வை இப்படிப்பட்டதாக இவரை போல ஆன்மீகத்திலும் அறத்திலும் சிறந்து விளங்கியவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான்
இன்றைய பெருவிழா நமக்கு அழைப்பாக கொடுக்கின்றது. எப்படி இவர் இஸ்ராயேல் மக்களுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை முன்னறிவிக்க அனுப்பப்பட்டாரோ, அதுபோல நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க அனுப்பப்பட்டிருக்கிறோம். கடவுள் எவ்வாறு திருமுழுக்கு யோவானை தேர்ந்தெடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக அனுப்பினாரோ, அதே போல உங்களையும் என்னையும் திருமுழுக்கின் வழியாக தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த ஆண்டவருக்கு சான்று பகிர்ந்த பிள்ளைகளாக இந்த திருமுழுக்கு யோவானை போல ஒவ்வொரு நாளும் உண்மையிலும் அறத்திலும் வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார் இயேசுவில் பிரியமானவர்களே. உண்மையிலேயே நமது வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறதா? இதோ மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொன்ன திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வு என்பது அவர் சொல்லியதற்கும் அவர் செய்ததற்கும் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் இருந்ததே. அதுபோல நாம் சொல்லுவதற்கும் நாம் செய்வதற்கும் இடையேயான இடைவெளி என்பது இல்லாமல் இருக்கின்ற வாழ்வாக நமது வாழ்வு இருக்கிறதா என சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பணி வாழ்வை தொடங்குகிற பொழுது ஏதோ திருமுழுக்கு யோவான் இவர்தான் உண்மையான செம்மறி, இவரை பின்பற்றுங்கள் என்று அவருக்கு வழி கொடுத்தாரே. இன்று நம்மால் அப்படி வழி கொடுக்க முடிகிறதா? இதோ நாம் இருக்கின்ற இடத்திலிருந்து, நாம் வகிக்கின்ற பதவியிலிருந்து, நாம் படிக்கின்ற பட்டத்திலிருந்து அந்த இடத்திற்கு இன்னொருவர் வருகிறார் என்றால் அவரை மனமு வந்து நம்மால் ஏற்றுக்கொண்டு எனது பணிக்காலம் முடிந்து விட்டது, எனவே நான் அடுத்த பணிக்கு செல்லுகிறேன் என்று நம்மால் செல்லுகின்ற மனம் நமக்கு இருக்கிறதா? இயேசுவில் பிரியமானவர்களே, பல வேளைகளில் நாம் பணியாற்றிய இடத்திற்கு இன்னொருவர் வருகின்ற பொழுது அவருக்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு துன்பம் கொடுக்க முடியுமோ அப்பேற்பட்ட மக்களாகத்தானே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை திருமுழுக்கு யோவான் அப்படி நினைத்திருந்தார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் வழிவிட்டிருப்பாரா? ஆனால் தன்னுடைய பணி என்ன, தான் எதற்காக அனுப்பப்பட்டேன் என்பதை கடவுளுடைய திருவுளத்தை முழுமையாக உணர்ந்திருந்ததனால்தான் அவர் இன்றும் போற்றப்படுகிறவராக, அவருடைய பிறப்பு தினத்தை நாம் கொண்டாடுகின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு தினம், நம் அன்னை மரியாளுடைய பிறப்பு தினம், மூன்றாவதாக திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு தினத்தை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோமே. காரணம், அவருடைய வாழ்வு முறை என்பது இவர்களுடைய வாழ்வு முறையை ஒத்ததாக இருந்தது. அவருடைய வாழ்வு முறை என்பது அவருடைய அறத்திலும் சரி உண்மையிலும் சரி அவர் சிறந்தோங்கியவராக வாழ்ந்திருக்கிறார். எனவே தான் அவரை நாம் இன்றும் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரை நாம் முன்னாடி எடுத்துக்காட்டான ஒரு மனிதராக நம்முடைய வாழ்வில் இதோ இப்படி ஒரு புனித வாழ்வு வாழ்ந்திருக்கிறாரே, இவரை போல நாமும் வாழ வேண்டும் என்று இன்று திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை குறித்து சொல்லுவார், இதோ பெண்கள் பிறந்தவர்கள் மிகச் சிறந்தவராக திருமுழுக்கு யோவான் கருதப்படுகிறார் என்று. காரணம், அவருடைய வாழ்வு முறை அப்படி இருந்தது இயேசுவில் பிரியமானவர்களே. எனவே நமது வாழ்வு முறையும் இந்த திருமுழுக்கு யோவானை போல மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறிய அந்த அழைப்புக்கு செவிமடுக்கின்ற பிள்ளைகளாக எப்படி இவருடைய பிறப்பு தினத்தை இன்றும் நாம் நினைவு கூறுகின்றோமோ, அதுபோல நாமும் இந்த உலகில் பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பிறந்த நாளையும் நாம் கொண்டாடுகின்றோம். அத்தகைய நாளில் எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது, நான் பிறந்து வந்த அல்லது கடவுள் எனக்கு வகுத்திருக்கின்ற திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுகின்ற மகனாக மகளாக நான் வாழுகின்றேனா? எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வில் நான் உண்மையாகவும் அறத்தோடும் இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்படி சிந்தித்து வாழ்கின்ற பொழுது நமது வாழ்விலும் இறைவன் நம்மையும் மகிமைப்படுத்துவார், மாட்சிப்படுத்துவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு தொடர்ந்து கல்வாரிபலில் இணைவோம், இறையாசர் பெறுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார்.
மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இங்கு தந்தேன் என்றன் உள்ளம் தலைவா. வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் என்றன் உள்ளம் தலைவா. உள்ளதை எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் மூவந்து தந்தேன். ஏனை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்துக்கு கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். மனிதராய் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவை நீர் செய்தி. அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தம் பிறப்புக்கு முன்னரே அக்களிப்பால் சொல்லினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரை மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவை அவர் திருமுழுக்கு ஆற்றினார்.
அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். கடவுளின் கன்னைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இன்று நாங்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடுகின்ற புனித திருமுழுக்கு யோவான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவற்றை பாராமல் நாங்கள் மீது கொண்டிருக்கும் ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இன்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இன்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். திருமுழுக்கு யோவானைப் போல நீங்களும் உங்களது வாழ்வில் உண்மையுள்ளவர்களாக, அறம் மிகுந்த வாழ்வு வாழ்கிறவர்களாக
என்னை பின்பற்றுங்கள் என அழைப்பு விடுக்கும் அன்பு தெய்வம். தெய்வத்தின் அழைப்பினை ஏற்று அதை வாழ்வாக்க வந்திருக்கும் நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காத்தலை வாழ்வளிப்பதாக. ஆமேன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி மன்றாட்டுக்காக நிவரம் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக சம்மரியின் விருந்தை உட்கொண்ட ஊட்டம் பெற்ற நாங்கள் அனைவரும் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவை தமது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புனித திருமுழுக்கு யோவானை போல சிறந்த வாழ்வு வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தார், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தார். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய். திகழ்கின்ற திருமரியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க.
புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.